தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தொடங்கியது. தேர்தல் பணிகள், கட்சி மேம்பாட்டு பணிகள் குறித்து செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநில செயற்குழு கூட்டமானது சென்னை பனையூரில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பணியை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள், அணி நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக காலை முதலாகவே இந்த அரங்கில் காத்திருக்கின்றனர். அந்த வகையில் ஏராளமான ரசிகர்களும் இந்த நிகழ்ச்சி அரங்கில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் சுமார் 10:30 மணி அளவில் புறப்பட்டிருந்தார். அங்கிருந்து ரசிகர்களுடைய அந்த வரவேற்பை மூலங்க தற்போது இந்த நிகழ்ச்சி அரங்கிற்காக உள்ளே சென்றிருக்கக்கூடிய விஜய் அங்கு கட்சியினுடைய அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள் மற்றும் வேலுநாச்சியார் உள்ளிட்ட அந்த கொள்கை தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களுடைய இந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகும் தன்னுடைய தாயார் சோபாவை கட்டி அணைத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று இந்த செயற்குழு கூட்டத்தை தொடங்குவதற்காக உள்ளே சென்றிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள், அதாவது தமிழக வெற்றி கழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த 9 மாத காலத்தில் தாங்கள் செய்யக்கூடிய அந்த அரசியலை எதிர்நோக்கியும் தங்கள் கட்சி சார்ந்து எடுக்கப்படக்கூடிய அந்த முக்கிய முடிவுகள் குறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக இந்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கமானது ஏற்கனவே வெற்றிகரமாக ஒரு பூத் கமிட்டி கருத்தரங்கத்தை நடத்தியிருப்பதாக அவருடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இன்னும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 4 பூத் கமிட்டி கருத்தரங்கமானது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்னும் 4 மண்டல கருத்தரங்கமானது நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் ஏற்கனவே கடந்த வருடம் அக்டோபர் மாதம் மிக விமர்சையாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அந்த வகையில் அடுத்து கட்சியினுடைய அந்த மாநாட்டை இந்த வருடம் அந்த அக்டோபர் மாதத்திற்குள் மீண்டும் ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த திட்டமிடலுக்கான அந்த பணிகளும் நடைபெற்று அதே போன்று மாநிலம் மற்றும் மத்திய அரசினுடைய மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சில திட்டங்கள், அதாவது மக்களுக்கு பயனுள்ள வகையாக இல்லாத திட்டங்களை தங்களுடைய கட்சியின் சார்பில் இருந்து எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்காக சில தீர்மானங்களும் இன்று இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள், சிவகங்கை மாவட்டத்தில் உயிரிழந்த அந்த அஜித்குமாருக்கு இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்று எடுக்க இருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.